அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த பூமியை படைத்து சம்பாதிப்பதற்கு, பொருளீட்டுவதற்கு இந்த பூமியை லேசாகவும் அவன் அமைத்து வைத்திருக்கிறான். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லும் போது ஹுவல்லதீ ஜஅல லக்குமுல் அர்த தலூலா, இந்த பூமியை சம்பாதிப்பதற்கு, பொருள் ஈட்டுவதற்கு லேசானதாக அல்லாஹ் உங்களுக்கு ஆக்கியிருக்கிறான். ஃபம்ஷூ ஃபீ மனாகிபிஹா வகுலூ மிர் ரிஸ்கி, இந்த பூமியுடைய பல பாகங்களுக்கு சென்று உங்களுடைய ரிஸ்கை தேடி அந்த ரிஸ்கை சாப்பிடுங்கள். பூமியுடைய நாலா பகுதிகளுக்கு சென்று சம்பாதிக்கலாம். வகுலூ மிர் ரிஸ்கி, அல்லாஹ்வுடைய ரிஸ்கை சாப்பிடுங்கள் என்று அவன் சொல்கிறான். கணேசனுடைய சகோதரர்களே, இந்த வசனம் சொல்லக்கூடிய செய்தி என்ன? இந்த துன்யாவில் பூமியில் தாராளமாக சம்பாதிக்கலாம், துன்யாவை தேடலாம், அது தவறே இல்லை. பொருள் ஈட்டுவதற்கு, சம்பாதிப்பதற்கு, துன்யாவை தேடுவதற்கு இஸ்லாம் அனுமதி தருகிறது. குறிப்பிட்ட வரையறையில் அனுமதி தந்திருக்கிறது. எவ்வாறு சம்பாதிக்க வேண்டும், சம்பாதித்த சொத்து செல்வத்தை எவ்வாறு செலவழிக்க வேண்டும், நாளை மறுமையுடைய நாளையில் இதை பற்றிய கேள்வி கணக்கெல்லாம் எப்படி இருக்கும் என்பதையெல்லாம் இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லி தந்திருக்கிறது. நாளை மஹ்ஷருடைய மைதானம் சில கேள்விகளுக்கு பதில் கொடுக்காமல் இருந்த இடத்தை விட்டு நகர முடியாது. அந்த கேள்விகளில் ஒன்றுதான், நீ எப்படி சம்பாதித்தாய், நீ எப்படி செலவழித்தாய், நீ சம்பாதித்தது எப்படி, செலவழித்தது எப்படி? இந்த கேள்விக்கு பதில் கொடுக்காமல் மஹ்ஷருடைய மைதானத்தை விட்டு நகர்ந்து விட முடியாது. கணேசனுடைய சகோதரர்களே, இந்த துன்யாவுடைய சொத்து சுகங்கள் இது ஒரு நிஅமத், அருட்கொடை. அல்லாஹ் சொல்லும் போது அல் மாலு வல் பனூன ஜீனத்துல் ஹயாத்தித் துன்யா, சொத்து செல்வங்கள், குழந்தைகள், பிள்ளைகள் இந்த துன்யாவுடைய வாழ்க்கையின் அலங்காரம். பிள்ளைகள், குழந்தைகள் எப்படி எங்களுக்கு ஒரு நிஅமத்தோ, அதே போன்று அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய மால், சொத்து செல்வங்கள் ஒரு நிஅமத், அருட்கொடை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு பிசினஸை வலியுறுத்துவார்கள், தொழில் செய்யுமாறு, வியாபாரம் செய்யுமாறு ஆர்வமூட்டுவார்கள். சொல்வார்கள், ஏழை சஹாபாக்களை பார்த்து, இர்ஃபஉ ரூஸக்கும் வத்தஜிரு, தொழில் வியாபாரம் செய்யுங்கள், தொழில் வியாபாரம் செய்து தலை நிமிர்ந்து செல்லுங்கள். அட்வைஸ் பண்ணுவார்கள், யாரிடத்திலும் கையேந்த கூடாது, சுயமாக சம்பாதித்து மக்களுக்கு முன்னால் கண்ணியமாக இருக்க வேண்டும் என்ற பாடத்தை உமர் ரலியல்லாஹு அவர்கள் சஹாபாக்களுக்கு எடுத்தார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் யாரெல்லாம் தொழிலுக்காக, பிசினஸுக்காக செல்லாமல் வீடுகளில் இருக்கிறார்களோ, சோம்பரப்பட்டுக் கொண்டு இருக்கிறார்களோ, முயற்சி செய்யாமல் இருக்கிறார்களோ, அவர்களை தனது அசாவினால் அடித்து திரட்டுவார்கள். கணேசனுடைய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, இமாம் சுஃபியான் ஸௌரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், கானல் மாலு ஃபீமா மதா யுக்ரஹ், முந்தைய காலத்தில் துன்யாவுடைய சொத்து செல்வங்கள் வெறுக்கப்படக்கூடிய ஒன்றாக இருந்தது. சாலிஹூன்கள், நல்லடியார்கள், இந்த சொத்து செல்வங்கள் எங்களுக்கு எதற்கு, அல்லாஹ்வுடைய திருப்தியோடு வாழ்ந்து வஃபாத்தாகினால் போதும் என்று நினைத்தார்கள். அம்மல் யௌம், இன்றைய நாள், இந்த காலம் அவ்வாறு அல்ல. ஃபஹுவ துர்சுல் முஃமின், இந்த சொத்து செல்வம் முஃமினுடைய கேடயம், ஒரு முஃமினை பாதுகாக்கக்கூடிய கேடயம் இந்த சொத்து செல்வம். லௌலா ஹாஉலாஇ தனானீர்,
லதமந்தல பினா ஹாஉலாஇல் முலூக். இந்த தீனார்கள் இல்லை என்றால், இந்த சொத்து செல்வங்கள் இல்லை என்றால், இந்த ஆட்சியாளர்கள், எங்களுக்கு மேலால் இருக்கக்கூடியவர்கள் எங்களை கைக்குட்டையை போன்று பாவித்து விடுவார்கள். சொத்து செல்வம் இல்லை என்றால், பணம் இல்லை என்றால், டிஷுவை போன்று எங்களை உபயோகித்து விட்டு வீசி விடுவார்கள். தேவைப்படும் போது நாம் நல்லவர்களாக இருப்போம், அடுத்த நேரங்களில் நாம் ஒதுக்கப்படக்கூடியவர்களாக இருப்போம். சொத்து செல்வம், மால், பணம் என்பது இன்றைய காலத்தினுடைய அத்தியாவசிய ஒன்றாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்தார்கள். மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்ததும் முக்கியமான 2 வேலைகளை முதலாவதாக செய்தார்கள். மஸ்ஜிதுன் நபவியை கட்டினார்கள். மக்கள் தொழுவதற்கு ஒரு மஸ்ஜிதை நிறுவினார்கள். இரண்டாவது, முஸ்லிம்கள் பிசினஸ் செய்வதற்காக, வியாபாரம் செய்வதற்காக ஒரு பஜாரை உருவாக்கினார்கள். அன்றைய காலம் முஸ்லிம் அல்லாதவர்கள், ஒவ்வொரு கோத்திரத்தினர்களும் அவர்களுக்கு என்று தனித்தனி சந்தைகளை வைத்திருந்தார்கள். முஸ்லிம்களை ஒதுக்கி வைப்பார்கள். முஸ்லிம்கள் பிசினஸ் செய்வதற்காக, சஹாபாக்கள் பிசினஸ் செய்வதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பஜாரையே உருவாக்கினார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, இன்றைய உலகம் பண உலகம். பணம், சல்லி இருந்தால்தான் ஒரு மனிதன் மதிக்கப்படுவான். அவனுடைய எடுகேஷனுடைய லெவல் எந்த அளவு இருந்தாலும், எந்த அளவு பயபக்தியுடையவனாக இருந்தாலும், ஒரு மனிதனை மதிப்பது பணத்தை வைத்து. அப்படியான ஒரு காலகட்டமாக தான் இன்று ஆகிவிட்டது. சொந்தங்கள், பணம் இருந்தால் நெருங்கிய சொந்தமாகி விடுவார்கள். பணம் இல்லை என்றால் நெருங்கிய சொந்தங்களும் நொறுங்கிய சொந்தங்களாக ஆகிவிடுவார்கள், தூரமாகி விடுவார்கள். பணம் தான் இன்றைய நியாயார். பணம் தான் நாம் எந்த தரத்தில் இருக்கிறோம் என்பதை இன்று தீர்மானிக்கிறது. பிறப்பிலிருந்து இறப்பு வரை பணம் தேவை. ஒரு மனிதனுடைய அந்தஸ்தை பணம் முடிவு செய்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, அதனால் இஸ்லாம் தொழில் வியாபாரம் செய்வதை, துன்யாவை தேடுவதை வலியுறுத்துகிறது. ஒரு குடும்ப தலைவனுக்கு தனது உணவுக்காக, தனது செலவினத்துக்கு கீழால் இருக்கக்கூடியவர்களுடைய உணவுக்காக, உடைக்காக சம்பாதிப்பது அவன் மீது கட்டாய கடமை. அவன் சம்பாதிக்கவில்லை என்றால் நாளை மறுமையுடைய நாளையில் அவனுக்கு கேள்வி கணக்கு இருக்கிறது, கடமையான தண்டனையும் இருக்கும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் எனக்கு சொத்து செல்வங்களை தந்திருக்கிறானா, பணத்தை தந்திருக்கிறானா? முதலாவது அல்லாஹ் எங்களிடம் இருந்து எதிர்பார்ப்பது, அந்த பணத்தின் மூலம் ஆகிரத்தை நாம் தேடக்கூடியவர்களாக மாற வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் உங்களுக்கு தந்த சொத்து செல்வத்தில் ஆகிரத்தை தேடுங்கள். அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய சொத்து செல்வங்களின் மூலம் ஆகிரத்தை சம்பாதிப்போம், ஆகிரத்தை தேடுவோம். அல்லாஹ் சொல்கிறான், வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா, துன்யாவில் உனது நஸீப், உனது பங்கு எது என்பதை நீ மறந்து விடாதே. துன்யாவில் ஒரு மனிதனுடைய நஸீப் என்ன, துன்யாவில் ஒரு மனிதனுடைய பங்கு என்ன? எவ்வளவோ கோடி சம்பாதித்தாலும், எத்தனை மில்லியன் பில்லியன் சம்பாதித்தாலும், எங்களுடைய உடலை விட்டு ரோஹ் பிரிந்து விட்டால், கபருடைய ஒரு துணி, 6 அடியினுடைய ஒரு குழி, அவ்வளவுதான் ஒரு மனிதனுக்கு கிடைக்கும். எவ்வளவு சொத்து செல்வங்கள் இருந்தாலும் ஒரு சதம் கூட எங்களுடைய கபருக்கு கொண்டு போக முடியாது. ஒரு கஃன் துணி, சிறிய ஒரு குழி, காலப்போக்கில் அந்த குழி கூட எங்களுக்கு சொந்தமில்லாமல் ஆகிவிடும். உடம்பினுடைய எல்லா பாட்களும் எலும்புகளும் உக்கி போய்விடும்.
அஜபு ஜனப் என்ற கடுகை போன்ற ஒன்றுதான் மீதமாக இருக்கும். நான் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் சில வருடங்கள் கழித்து இன்னொரு அடக்கம் செய்யப்படுவார். அந்த இடம் கூட எனக்கு சொந்தமில்லை. கபன் துணி கூட இட்டு போய்விடும். துனியாவில் இருக்கக்கூடிய எதையும் என்னால் கொண்டு போக முடியாது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, அலெக்சாண்டர், சில அறிஞர்கள் ஜுல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் இந்த அலெக்சாண்டர் என்று பதிவு செய்கிறார்கள். அல்லாஹு அலம், அல்லாஹ்வை அறிந்தவர். அலெக்சாண்டர் வஃபாத்தாகும் போது வசியத் செய்தார், என்னுடைய கையை சந்தூக்கில் இருந்து வெளியே போடுங்கள். எனது கடைசி ஊர்வலத்தில் எனது ஜனாசாவை கொண்டு போகும் போது எனது கைகளை சந்தூக்கில் இருந்து வெளியே போடுங்கள். எனது முழு சொத்தையும் அடக்கஸ்தலம் வரை கொண்டு வாருங்கள். மக்கள் விளங்கிக் கொள்ளட்டும், எவ்வளோ சொத்துகள் இருந்தும் எதுவுமே நான் கொண்டு போகவில்லை என்று இந்த மக்கள் விளங்கிக் கொள்ளட்டும் என்று அவர் வசியத் செய்தார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, சில நேரங்களில் உடல் ரீதியான வணக்கத்தை விட பொருள் ரீதியான வணக்கம் இறை நெருக்கத்தை உண்டாக்கும். நிறைய அமல் இபாதத் செய்திருப்போம், தொழுந்திருப்போம், நோன்பு நோட்டிருப்போம், ஹஜ் உம்ராக்கள் செய்திருப்போம். எல்லா அமல்களும் எங்களுடைய மௌத்தோடு முடிவடைந்து விட்டோம். ஆனால் பண ரீதியான அமல் இபாதத், அதாவது சதகா, தான தர்மங்கள் செய்திருப்போம், வக்ஃப் செய்திருப்போம், சதகா ஜாரியா செய்திருப்போம், நாம் வஃபாத்தாகி கபரில் இருப்போம். ஆனால் நன்மைகள் எங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, 60, 70, 80 வருடங்கள் நாம் வாழ்ந்திருப்போம். நிறைய அமல் இபாதத்துகள் செய்திருப்போம். மௌத்தோடு எல்லா அமல் இபாதத்துகளும் முடிவடைந்துவிடும். செய்த அமல் இபாதத்துகளுக்கு உண்டான நன்மை எங்களோடு இருக்கும். சதகா ஜாரியா செய்தான், வக்ஃப் செய்தான். ஒரு காணியை நான் வக்ஃப் செய்கிறேன், ஒரு கடையை நான் வக்ஃப் செய்கிறேன். அந்த காணியில் இருந்து, கடையில் இருந்து பிரயோஜனம் பெறும் காலமெல்லாம் மஸ்ஜிதுக்கு வக்ஃப் செய்தால், மதரசாவுக்கு வக்ஃப் செய்தால், அந்த பணத்தின் மூலம் மஸ்ஜிதுடைய தேவைகள் பூர்த்தியாகும், மதரசாவுடைய தேவைகள் பூர்த்தியாகும், அல்லது ஏழைகளுடைய தேவைகள் பூர்த்தியாகும். நாம் கபரில் இருப்போம். எங்களுடைய வக்ஃபுடைய சொத்தின் மூலம் பயனடையும் போது எங்களுக்கு நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும். அதனால தான் நாம் சொல்கிறோம், உடல் ரீதியான வணக்கத்தை விட பொருள் ரீதியான வணக்கம் இறை நெருக்கத்தை உண்டாக்குவதற்கு மிக நெருக்கமாக இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சில வேளை எங்களுடைய வாழ்நாள் முழுக்க செய்த அமல் இபாதத்தை விட நாம் செய்த ஒரு வக்ஃபினால், நாம் செய்த ஒரு சதகா ஜாரியாவினால் கியாமத் வரை எங்களுக்கு நன்மைகள் வந்து கொண்டிருக்கும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய சொத்து செல்வத்தில் 2.5% கொடுக்க வேண்டும் என்று கடமையாக்கியிருக்கிறான். யார் அந்த ஜகாத்தை கொடுக்கவில்லையோ அவர்களுக்கு கடுமையான தண்டனைகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்கிறான். வல்லதீன யக்னிஸூன الذهب والفضة, யார் தங்கம் வெள்ளியை கொடுக்காமல் மறைத்து வைக்கிறார்களோ, அதாவது ஜகாத்தை கொடுக்காமல் இருக்கிறார்களோ, வலா யுன்ஃபிகூனஹா ஃபீ சபீலில்லாஹ், ஜகாத்தை கொடுக்காமல் இருக்கிறார்களோ, ஃபபஷ்ஷிருஹும் பிஅஸாபின் அலீம், நோவினை தரக்கூடிய வேதனையை கொண்டு அவர்களுக்கு நன்மாராயம் சொல்லுங்கள். நரகத்தினுடைய பயங்கரமான வேதனை ஜகாத்தில் குறைபாடு செய்யக்கூடியவர்களுக்கு இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஹசத், பொறாமை என்பது மிக மோசமான ஒரு குணம். அல்லாஹ் ஹசதை வெறுக்கிறான். இருந்தாலும் 2 பேரை பார்த்து பொறாமைப்படலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லா ஹஸத இல்லா ஃபித்னத்தைன், 2 பேரை பார்த்து பொறாமைப்படலாம். ரஜுலுன் ஆதாஹுல்லாஹு மாலன், அல்லாஹ் ஒருவனுக்கு
சொத்து செல்வத்தை கொடுத்திருக்கிறான், துன்யா நிறைய இருக்கிறது. நல்ல காரியங்களுக்காக நிறைய செலவழிக்கிறார். அவரை பார்த்து பொறாமைப்படலாம், எனக்கும் இப்படி இருந்தால் நானும் இவ்வாறு செலவழித்திருப்பேனே. இன்னொரு மனிதர், அவனுக்கு அல்லாஹ் மார்க்க ஞானத்தை கொடுத்திருப்பான், அந்த மார்க்க ஞானத்தை மக்களுக்கு அவன் கற்பிப்பான், உபதேசிப்பான். இந்த 2 பேரை பார்த்து பொறாமைப்படலாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். கணேசக்குரிய சகோதரர்களே, யாரெல்லாம் ஜகாத்தை நிறைவேற்றுவதற்காக வருகிறார்களோ அவர்களுக்காக துஆ செய்யுமாறு அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளையிடுகிறான். வஸல்லி அலைஹிம், ஜகாத்தை யார் கொண்டு வந்து தருகிறார்களோ வஸல்லி அலைஹிம், நபியே நீங்கள் அவர்களுக்கு துஆ செய்யுங்கள். இன்ன ஸலாத்தக ஸகனுல் லஹும், நீங்கள் அவர்களுக்கு துஆ செய்வது அவர்களுக்கு மன ஆறுதலை ஏற்படுத்தும், மன அமைதியை ஏற்படுத்தும். இது ரசூலுல்லாஹின் மீது அல்லாஹ் வாஜிபாக்கியிருந்தான். ஜகாத்தை யாராவது கொண்டு வந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு துஆ செய்வது கட்டாயம். வேற எந்த ஒரு அமலுக்கும் அல்லாஹ் இதை வைக்கவில்லை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னிடம் இருக்கக்கூடியதை யோசிக்காமல் கொடுப்பார்கள். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீசக்கூடிய காற்றை விட மிக வேகமாக இருப்பார்கள் சதகாவுடைய விடயத்தை. ஒரு காட்டரபி வந்தார். 2 மலைகளுக்கு மத்தியில் நிறைய ஆடுகள் இருக்கிறது. ஆச்சரியமாக பார்த்தார், ஏக்கத்தோடு பார்த்தார். இந்த மந்தைக்கு சொந்தக்காரர் யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காண்பித்தார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வந்தார். ஒரு 2 ஆடு கேட்டார். இவருடைய எதிர்பார்ப்பு 1 அல்லது 2 ஆடுகள் எனக்கு கிடைக்கும். அவர் கேட்டதும் அப்படிதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முழு மந்தையும் எடுத்துக்கொள். 2 மலைகளுக்கு மத்தியில் ஏராளமான ஆடுகள். அவர் கேட்டார், என்னை நீங்கள் பரிகாசம் செய்கிறீர்களா, ஜோக் பண்ணுகிறீர்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இல்ல, முழு ஆட்டையும் எடுத்துக்கொள். எல்லா ஆடுகளையும் அவர் ஓட்டிக் கொண்டு போனார் அவருடைய கிராமப்புறத்திற்கு. அவருடைய கிராமப்புறத்திற்கு செல்லும் போது, யா கௌம், மக்களே, அஸ்லிமோ அஸ்லிமோ அஸ்லிமோ, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஃபஇன்ன முஹம்மதன் யுஅதி அஸாமன் லா யக்ஷல் ஃபக்ர். முஹம்மத் அவர் எப்படியாப்பட்டவர் தெரியுமா? வறுமையை பயப்படாதவர்கள் அள்ளி கொடுப்பார்களே, அத்தகைய கொடை கொடுக்கிறார். எனவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படிதான் கொடுத்தார்கள். அல்லாஹ் எங்களுக்கு சொத்து செல்வங்களை தந்திருந்தான். ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்களுக்கு நாம் கொடுப்போம். அல்லாஹ் எங்களுடைய சொத்து செல்வத்தில் இன்னமும் பரக்கத் செய்து தருவான். இது நபிமார்களுடைய சிஃபாத், நபிமார்களுடைய பண்பு. நபிமார்கள் அவர்கள் இன்வெஸ்ட் பண்ணினார்கள், முதலீடு செய்தார்கள் ஆகிரத்திற்கு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்றைய காலம் மாறிவிட்டது. எல்லாத்திலும் முன்னேற்றம், எல்லாத்திலும் வளர்ச்சி. 100 வருடங்களுக்கு முன்னால் இருந்த பூமி அல்ல இது. எவ்வளவு வளர்ச்சிகள், எவ்வளவு முன்னேற்றங்கள். ஆனால் பழைய காலத்தில் இருந்த அக்லாக்குகள், பழைய காலத்தில் இருந்த நல்ல பண்புகள், பழைய காலத்து மக்களிடத்தில் இருந்த சிறந்த அமல் இபாதத்துகள் இன்றைய கால மக்களிடத்தில் இல்லை. முன்னைய கால மக்கள் வக்ஃப் என்பதை பெருமொரு இபாதத்தாக செய்து வந்தார்கள். இன்றைய காலத்தில் உள்ளவர்களுக்கு வக்ஃப் என்றால் என்னவென்றே தெரியாது. வக்ஃப் என்று சொன்னால் என்னவென்று கேட்பார்கள். அப்படியான நிலைமை தான் இன்றைய காலத்தில் இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்திற்கு வரும்போது பெரும் செல்வந்தர், பெரும் செல்வந்தர். ஆனால்
வஃபாத்தாகும் போது கொஞ்சம் பணங்கள், கொஞ்சம் சொத்து செல்வங்கள் தான் இருந்தது. அவர் மீராசை பிரிக்கும் போது கொஞ்சம் சொத்து தான் இருந்தது. முழு பணத்தையும் அல்லாஹுக்காக வசூல் செய்தார்கள், அல்லாஹுக்காக செலவழித்தார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் பெரும் செல்வந்தர், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் போது பெரும் செல்வந்தர். வாப்பாவுடைய வழியாக, உம்மாவுடைய வழியாக நிறைய சொத்து செல்வங்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் திறமையானவர்கள், நிறைய சம்பாதித்தார்கள், நிறைய சொத்து. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத்துக்கு பின்னர் உமர் ரலியல்லாஹு அவர்கள் 12 வருடங்கள் ஆட்சி செய்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத்தாகும் போது அவரிடத்தில் எந்த சொத்து செல்வமும் இல்லை, மாறாக கடனாளியாக வஃபாத்தானார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் வஃபாத்தாகும் போது சில கடன்கள் இருந்தது. இந்த சொத்து செல்வங்களை எல்லாம் என்ன செய்தார்கள்? நல்ல காரியங்களில் செலவிட்டார்கள். இஸ்லாத்தில் முதலாக வக்ஃப் செய்தவர் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் மிக சிறந்த ஒரு சஹாபி, பெரும் செல்வந்தர். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் போது அவர் செல்வந்தர், வஃபாத்தாகும் போதும் பெரும் செல்வந்தர். பலகத் நஹ்லுஹு 100,000. உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் வஃபாத்தாகும் போது 1,00,000, சுமார் 1,00,000 பேரித்த மரங்கள் இருந்தது. கணேசக்குரிய சகோதரர்களே, உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் தன்னிடம் இருந்த முழு சொத்து செல்வங்களை அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்தார்கள். இன்றைய மஸ்ஜிதுன் நபவி எத்தனை லட்சம் மக்கள் அங்கு சென்று வருகிறார்கள்? எவ்வளவு மக்கள் சென்று வருகிறார்கள்? இன்றைய மஸ்ஜிதுன் நபவியுடைய செலவீனங்களில் 80% செலவீனங்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் வக்ஃப் செய்த சொத்தினால் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சுப்ஹானல்லாஹ், மஸ்ஜிதுன் நபவியுடைய செலவீனங்களில் 80% செலவீனம் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் வக்ஃப் செய்த சொத்தினால் நிறைவேறுகிறது. எவ்வளவு சொத்து செல்வங்களை அவர்கள் வக்ஃப் செய்திருப்பார்கள்? கணேசக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, ரூமா என்ற ஒரு கிணறு இருந்தது. முஸ்லிம்கள் பணம் கொடுத்துதான் அந்த கிணற்றிலிருந்து தண்ணீர் அருந்துவார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் அந்த கிணற்றை வாங்கி இலவசமாக்கினார்கள். சதகா ஜாரியா. உஸ்மான் ரலியல்லாஹுடைய கபருக்கு எவ்வளவு நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும். கணேசக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, இந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறு எல்லாம் எங்களுக்கு மிக பெரும் படிப்பினைகள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் போதும் ஏழை, வஃபாத்தாகும் போதும் ஏழை. அலி ரலியல்லாஹு அவர்கள் கூலி தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மருமகன், நெருங்கிய உறவு, சாச்சாவுடைய மகன். நினைத்திருந்தால் துன்யாவை எப்படியெல்லாம் அவர்கள் சம்பாதித்து இருக்கலாம். ரசூலுல்லாஹுடைய வஃபாத்திற்கு பின்னாலாவது எப்படியோ சம்பாதித்து இருக்கலாம். ஆனால் கடைசி வரைக்கும் நியாயமாக சம்பாதித்தார்கள், நேர்மையாக சம்பாதித்தார்கள். அலி ரலியல்லாஹு அவர்கள் வஃபாத்தாகும் வரை ஜகாத்துடைய அமலை நிறைவு செய்யக்கூடிய பாக்கியம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. ஏன்? வஃபாத்தாகும் வரை ஏழை. கணேசக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, முன்னைய காலத்து மக்கள் வக்ஃப் செய்தது மனிதர்களுக்கு மட்டுமல்ல, முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, மஸ்ஜிதுகள், மதரசாக்கள், பாடசாலைகள், மையவாடிகள், இந்த குறிப்பிட்ட இதுகளுக்காக வேண்டி மட்டுமே அவர்கள் வக்ஃப் செய்யவில்லை. முன்னைய காலத்து மக்கள் கால்நடைகளுக்காக வக்ஃப் செய்தார்கள், பறவைகளுக்கு வக்ஃப் செய்தார்கள், ஆடு மாடு நாய்களுக்காக வேண்டியெல்லாம் வக்ஃப் செய்தார்கள். கணேசக்குரிய சகோதரிகளை, வக்ஃபுடைய பொறுமதியை நாம் தெரியாமல் இருக்கிறோம். கணேசக்குரிய சகோதரர்களே, ஒவ்வொருவரும் நியத்து வையுங்கள், எனது மௌத்துக்கு முன்னர் நான் ஹலாலாக உழைத்த சொத்து செல்வத்தில் இருந்து ஒரு பகுதியை
மதரசாவுக்கோ மஸ்ஜிதுக்கோ பொது சேவை ஏதாவது ஒன்றுக்கோ நான் வக்ஃப் செய்வேன். இந்த நிய்யத்தை வைத்துக் கொள்ளுங்கள். நாம் வஃபாத்தாகிய கபரில் இருந்தாலும் நன்மைகள் எங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அள்ளி கொடுப்பார்கள். அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். அத்தஹியாத்தில் நாம் ஓதுகிறோம், அஷ்ஹது நான் சாட்சியம் சொல்கிறேன், அல்லா இலாஹ அல்லாஹுவை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை, லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹுவை தவிர வணக்கத்துக்குரியவன் இல்லை. ரசூலுல்லாஹ் இந்த இடத்தில் மட்டும்தான் லா என்று சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். இல்லை என்று சொன்னதை இந்த இடத்தில் மட்டும்தான் நான் கேட்டிருக்கிறேன். ரசூலுல்லாஹ்விடம் யாராவது கேட்டு வந்தால் அள்ளி கொடுப்பார்கள். இல்லை என்றால் துஆ செய்து நல்ல வார்த்தைகளை சொல்லி அனுப்புவார்கள். இந்த பண்புகள் தான் எங்களிடத்தில் வர வேண்டும். துன்யாவை சம்பாதிப்பது தவறல்ல, பொருள் ஈட்டுவது தவறல்ல. தாராளமாக சம்பாதிக்கலாம், தாராளமாக சொத்து செல்வங்களை சேகரிக்கலாம். ஆனால் அல்ஹாக்குமுத் தகாசுர், அல்லாஹ் சொல்கிறான், துன்யா துன்யா என்று துன்யாவை அதிகமாக தேடிக் கொண்டிருப்பது உங்களை பராமுகமாக்கிவிட்டது. பரவான தொழுகையை விடக்கூடிய அளவிற்கு, ஒரு பாவத்தை செய்யக்கூடிய அளவுக்கு துன்யாவுடைய மோகம் வந்துவிடக் கூடாது. அல்லாஹுக்கு மாறு செய்துவிட்டு ஒரு சதம் கூட நான் சம்பாதிக்க கூடாது என்று நாம் உறுதியாக இருப்போம். மறுமைக்காக முதலீடு செய்வோம், மறுமைக்காக இன்வெஸ்ட் பண்ணுவோம். அல் ஃபகீஹு அல் ஃபகீர் என்று சொல்வார்கள். உண்மையான ஞானி யார் தெரியுமா? உண்மையான அறிவாளி எதுவும் இல்லாதவன். எல்லாமே இருக்கும், அல்லாஹ்வுடைய பாதையில் அவன் செலவிடுவான். அவனிடத்தில் பெரிதாக எதுவும் இருக்காது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, நீங்கள் சம்பாதிக்கும் போது, துன்யாவை தேடும் போது இந்த நீயத்தை வைத்துக் கொள்ளுங்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு மிக பெரும் ஒரு செல்வந்தர், ஒரு தாஜிர், வியாபாரி, சக்சஸ்ஃபுல்லான ஒரு வியாபாரி. நிறைய சொத்து இருந்தது. அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், நான் துன்யாவை சம்பாதிப்பது 2 காரணங்களுக்காக. முதலாவது, அசூனு பிஹி இர்தி, எனது மானத்தை நான் பாதுகாத்துக் கொள்கிறேன். பணம் இல்லை என்றால் இன்னொரு இடத்தில் நான் தேவையாக வேண்டி வரும். தொழில் இல்லையா, பிசினஸ் இல்லையா, எனது செலவுக்காக இன்னொரு இடத்தில் கையேந்துவேன். அது எவ்வளவு பெரும் ஒரு கேவலம். அசூனு பிஹி இர்தி, எனது மானத்தை நான் காத்துக்கொள்கிறேன். வஅதகர்ரபு பிஹி ரப்பி, இரண்டாவது, இந்த சொத்து செல்வத்தின் மூலம் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நான் அடைகிறேன். அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழித்தார்கள், அளவே இல்லாமல் செலவழித்தார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அவர்கள் நிறைய வக்ஃப் செய்தார்கள். ஏழை எளியவர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தார்கள். கணேசக்குரிய சகோதரர்களே, இன்னல் இன்சான லயத்கா, மனிதன் வரம்பு மீறக்கூடியவன். மனிதன் என்றாலே வரம்பு மீறக்கூடியவன். சொத்து செல்வம் வந்துவிட்டால் அது கொஞ்சம் அதிகமாகும், பெருமை தனம் வரும், தக்கபுடு அடிப்பான். நான் செல்வந்தன் என்ற ஒரு பெருமை ஏற்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்வத்தை கேட்டார்கள். எப்படியாப்பட்ட செல்வத்தை கேட்டார்கள் தெரியுமா? ரினன் லா யுத்கீனா, எங்களை வரம்பு மீற வைக்காத செல்வத்தை நான் கேட்கிறேன். வரம்பு மீற வைக்காத செல்வத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூப்பிட்டார்கள். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு வந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வுது செய்து கொண்டிருந்தார்.
அம்புபின் ஆசை மேலிருந்து கீழ் வரைக்கும் பார்த்தார்கள். சொன்னார்கள், இன்னி உரீது அன் அப்அஸக அலா ஜைஷி, நான் ஒரு படையை உங்களோடு அனுப்ப பார்க்கிறேன், ஒரு படையை உங்களோடு நான் அனுப்பி வைக்கிறேன். அல்லாஹ் உங்களை சலாமத்தாக திரும்ப கொண்டு வந்து சேர்ப்பான். உங்களுக்கு நிறைய சொத்து செல்வத்தையும் அல்லாஹ் இதன் மூலம் தருவான். அல்லாஹ் அதன் மூலம் அம்புல் ஆஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கு நிறைய சொத்து செல்வங்களை கொடுத்தான். கணேசனுடைய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கள் மீது பயப்பட்டது பகரை அல்ல, வறுமையை ரசூலுல்லாஹ் முஸ்லிம் உம்மத்தின் மீது பயப்படவில்லை. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபவல்லாஹ், அல்லாஹ் மீது ஆணையாக, மல் ஃபக்ர அக்ஷா, வறுமையை உங்களுக்கு நான் பயப்படவில்லை, வ இன்னமா அக்ஷா அலைக்குமுத் துன்யா, துன்யாவை தான் உங்களுக்கு நான் பயப்படுகிறேன். நிறைய சொத்து கிடைக்கும், அதை நீங்கள் எப்படி செலவழிப்பீர்கள்? சரியான பாதையில் செலவழிப்பீர்களா அல்லது அந்த பணத்தை வைத்து வடிகட்டு போவீர்களா? முன்னைய காலத்தில் வாழ்ந்த மக்கள் அழிக்கப்பட்டதை போன்று எனது உம்மத் அழிக்கப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயந்தார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, காரூனுடைய வரலாற்றை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காண்பிக்கிறான். காரூன் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சாச்சாவுடைய மகன், பெரும் செல்வந்தன். ஃபபகா அலைஹிம், வரம்பு மீறினான். முஃபஸ்ஸிரூன்கள், குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் இந்த ஆயத்திற்கு விளக்கம் எழுதும் போது ஃபபகா அலைஹிம், வரம்பு மீறினான் என்றால் அவன் செய்தது என்ன தெரியுமா? இஸ்தகஃப பில் ஃபுகரா, ஏழைகளை ஏளனமாக பார்த்தான். ஏழைகளை ஏளனமாக பார்த்தான். நான் செல்வந்தன், எனக்கு பணம் இருக்கிறது, ஏழையானவர்களை ஒதுக்கி வைத்தான், பெருமையோடு நடந்தான். அதைதான் அல்லாஹ் சொல்கிறான், ஃபபகா அலைஹிம், அவன் வரம்பு மீறினான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்ற முஃபஸ்ஸிரூன்கள் பதிவு செய்கிறார்கள், ஃபபகா அலைஹிம் என்றால் பெருமை அடித்தான். பணம் இருந்தால் சிலருக்கு கிபுரு தானாக வரும். நான் செல்வந்தன், நான் பணக்காரன், டீசென்டாகத்தான் நான் இருப்பேன் என்ற பெயரில் ஏழைகளோடு நடுத்தர மக்களோடு பெருமையாக நடக்க ஆரம்பிப்பான். இதுவே அவனுடைய அழிவுக்கு காரணமாக அமையும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, நேரம் முடிய போகிறதே. அதிகமாக வக்ஃப் செய்யுங்கள். அது சதகா ஜாரியா, நிரந்தர தர்மம். நீங்கள் கபரில் இருப்பீர்கள், உங்களுக்கு நன்மை வந்து கொண்டிருக்கும். ஜாமியாத்துல் அஸ்ஹர் மிஸ்ர், ஈஜிப்தில் அமைந்திருக்கக்கூடிய மிக பெரும் ஒரு மதரசா, ஒரு யூனிவர்சிட்டி. ஜாமியாத்துல் அஸ்ஹருடைய சொத்துகள் இந்தோனேஷியாவில் இருந்து மக்ரிப், மொரோக்கோ வரை உலகத்தினுடைய பல நாடுகளில் ஜாமியாத்துல் அஸ்ஹருக்கு சொத்து செல்வங்கள் இருக்கிறது. இதெல்லாம் எப்படி வந்தது? முழு உலகத்தில் இருக்கக்கூடியவர்களும் ஜாமியாத்துல் அஸ்ஹருக்காக, அங்கு ஓதக்கூடிய மாணவர்களுக்காக அவர்களுடைய காணி பூமிகளை வக்ஃப் செய்தார்கள். அந்த வக்ஃபுடைய பணத்தினால் இலவசமாக இன்று சுமார் 5 லட்சம் மாணவர்கள் அங்கு படித்துக் கொண்டிருக்கிறார்கள். 10,000 ஆசிரியர்கள், உஸ்தாதுகள். கணேசக்குரிய சகோதரர்களே, வக்ஃப் செய்தவர்கள் கபரில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த யூனிவர்சிட்டியில், மதரசாவில் கற்கக்கூடியவர்களுடைய நன்மை, அவர்கள் இபாதத் செய்யக்கூடிய நன்மை, அவர்கள் தஹ்சீலாகி சமூகத்துக்கு பணியாற்றும் போது அங்கு ஏற்படக்கூடிய எல்லா நலவுகளிலும் இவர்களுக்கும் பங்கிருக்கும். எவ்வளவு பெரும் பாக்கியசாலிகள் இவர்கள்தான்! பிரயோஜனமான முதலீடு செய்தவர்கள், பிரயோஜனமான இன்வெஸ்ட் செய்தவர்கள் இவர்கள்தான். எங்களிடத்தில் 1 கோடி இருந்தால் எப்படி 2 கோடி ஆக்குவது என்றுதான் நாம் யோசிக்கிறோம், முயற்சி செய்கிறோம். மறுமையை பற்றி நாம் யோசிப்பதில்லை. எங்களுடைய துன்யாவை வைத்து மறுமையை நாம் யோசிப்போம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, இஸ்லாத்தில் முதலாக வக்ஃப் செய்தவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். கைபருடைய யுத்தத்தில் கலந்து கொண்டார்கள். யுத்தத்தில் வெற்றி, ஒரு காணி துண்டு கிடைத்தது.
உமர் ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்விடம் வந்தார்கள். யா ரசூலல்லாஹ், இன்னி அஸப்து அர்தன் பி கைபர், கைபரில் எனக்கு ஒரு காணி துண்டு கிடைத்திருக்கிறது. லம் உஸிப் மாலன் கத் ஹுவ அன்ஃபஸு இன்தி மின், இதைவிட பெருமதியான ஒரு சொத்து எனக்கு கிடைக்கவே இல்லை. கைபர் பெருமதியான ஒரு இடம். சொன்னார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ், இதைவிட பெருமதியான ஒன்று என்னிடத்தில் இல்லை, இதை நான் என்ன செய்ய? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன் ஷி'த ஹபஸ்த அஸ்லஹா, நீ நாடினால், நீங்கள் விரும்பினால் இதனுடைய அடிப்படையை தடுத்து வைத்து வதஸத்தக்த பிஹா, அதை சதகா செய்து விடலாம். ரசூலுல்லாஹ் வக்ஃபுடைய முறையை சொல்லிக் கொடுக்கிறார்கள். அதாவது ஹபஸ், வக்ஃப் என்றால் அதை நிறுத்தி வைப்பது, அதை விற்க முடியாது, வாங்க முடியாது, அதை ஒன்றும் செய்ய முடியாது, வராசத்தாக இன்னொருக்கு போகவும் மாட்டாது. அதனுடைய சொந்தக்காரன் அல்லாஹ். யாரு வக்ஃப் செய்கிறாரோ அவருடைய நிபந்தனைக்கு ஏற்ப அதிலிருந்து மன்ஃபஅத், பிரயோஜனங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். ஆனால் அந்த சொத்து செல்லும் வக்ஃபுடைய சொத்து. வக்ஃப் செய்தால் அதனுடைய சொந்தக்காரன் அல்லாஹ். உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த கைபருடைய பூமியை வக்ஃப் செய்கிறார்கள். அந்த பூமிக்கு எழுதுகிறார்கள், லா யுபாஉ அஸ்லுஹா வலா யூஹபு வலா யுவர்ரசு, இந்த எனது காணி விற்கப்பட மாட்டாது, ஹிபத்தாக நன்கொடையாக கொடுக்கப்படவும் மாட்டாது, வராசத்தாக எனக்கு பின்னர் எனது பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படவும் மாட்டாது. வக்ஃபை உமர் ரலியல்லாஹு அவர்கள் முதலாக இஸ்லாத்தில் செய்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய மௌத்துக்கு பின்னர் எங்களோடு வரக்கூடியது 3 விடயங்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இதா மாத்தி இப்னு ஆதம் இன்கதா அமலுஹு இல்லா மின் ஸலாத், ஒரு மனிதன் வஃபாத் ஆகினால் அவனுடைய அமல் இபாதத் அனைத்தும் துண்டித்துவிடும். 3 எங்களோடு வரும். சாலிஹுன் யதுஉ லஹு, ஒருவன் அவனது பிள்ளைகளை சாலிஹான முறையில் வளர்த்தெடுத்தான், தீனை கொடுத்தான், மார்க்கத்தை கொடுத்தான். அந்த பிள்ளை தனது பெற்றோர்களுக்காக துஆ செய்யும். அந்த பிள்ளைகள் அமல் இபாதத்தில் ஈடுபடுவார்கள். அதில் பெற்றோர்களுக்கு பங்கிருக்கும். இதே நேரம் ஒரு விஷயத்தை நான் ஞாபகத்தில் வைக்க வேண்டும். பிள்ளைகளை சாலிஹானவர்களாக வளர்க்கவில்லை என்றால் பிள்ளைகளுடைய பாவங்களில், பிள்ளைகளுடைய தவறுகளில் பெற்றோர்களுக்கு பங்கிருக்கும். பிள்ளைகளுடைய நலவில் எப்படி பங்கோ அதே போன்று பாவத்திலும் பங்கிருக்கிறது. கணியத்துக்குரிய சகோதரர்களே, பிள்ளைகள் செய்யக்கூடிய அமல் இபாதத்தில் பெற்றோர்களுக்கு பங்கிருக்கும். பிரயோஜனமான அறிவு, நான் அறிவை கற்று மார்க்கத்தை கற்று மக்களுக்கு கற்றுக் கொடுத்திருப்பேன். எனது வஃபாத்துக்கு பின்னரும் நான் கற்றுக் கொடுத்த அறிவினால் அமல் இபாதத் செய்து கொண்டிருப்பார்கள். அதனுடைய நன்மை வந்து கொண்டிருக்கும். 3வது சதகா ஜாரியா, நிரந்தர தர்மம். அதாவது ஒன்றை நான் சதகாவாக கொடுப்பேன், வக்ஃப் செய்வேன், அதனுடைய பிரயோஜனம் நிரந்தரமான சதகா. அதிலிருந்து பிரயோஜனம் பெறும் காலம் எல்லாம் எங்களுக்கு நன்மை வந்து கொண்டே இருக்கும். உதாரணமாக ஒரு மஸ்ஜித் கட்டுகிறார்கள். எனக்கு முடியமானது ஒரே ஒரு செங்கல் தான், ஒரே ஒரு பிளாக்கல் தான் வாங்கி கொடுத்தேன். இந்த மஸ்ஜிதில் அந்த கல் இருக்கும் காலம் எல்லாம், நான் கபரில் இருந்தாலும் இங்கு தொழக்கூடிய காலம், அமல்வார் செய்யப்படக்கூடிய காலம் எனக்கு நன்மை வந்து கொண்டே இருக்கும். கணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, வக்ஃபுடைய சொத்தை பாதுகாப்பது எங்கள் ஒவ்வொருவருடைய பொறுப்பு. ஒரு மஸ்ஜிதுக்கு வக்ஃபுடைய சொத்து இருந்தால், மஸ்ஜிதுக்காக வக்ஃப் செய்யப்பட்டிருக்கிறது, காணியாகவோ கடையாகவோ அல்லது வேறு ஒரு தோட்டமாகவோ ஏதோ ஒரு ரீதியில் வக்ஃப் செய்யப்பட்டிருந்தால் அதை பாதுகாப்பது மஸ்ஜிதுடைய நிர்வாகத்துடைய பொறுப்பு. கணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, சில இடங்களில் மஸ்ஜிதுக்காக வக்ஃப் செய்யப்பட்ட கடைகள், காணிகள், அந்த காணி பூமிகளை ரெண்டுக்கு விடப்பட்டிருக்கிறது. பலவந்தமாக சிலர் அதில் சிறியொரு கூலியை கட்டிக்கொண்டு சிறியொரு பணத்தை செலுத்திக் கொண்டு பலவந்தமாக இருக்கிறார்கள். அது ஹராம் என்பதை தெளிவாக விளங்கி வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு கடையினுடைய இந்த காலத்தின் என்ன ரேட்டோ,
இந்த பஜாருடைய என்ன ரேட்டோ அந்த ரேட்டை கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் யார் அந்த கடையை நடாத்துகிறாரோ, யார் கூலி கட்டுகிறாரோ, யார் குறைச்சு கொடுக்கிறாரோ, யார் அதை குறைத்து எடுக்கிறார்களோ எல்லாரும் அல்லாஹ்வுக்கு பதில் சொல்ல வேண்டி வரும். எனவே மிக கவனமாக இருப்போம். கணித்துக்குரிய சகோதரர்கள், ஒரு மனிதர் யுத்தத்தில் ஷஹீதாகினார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் சஹாபாக்கள் பேசிக் கொள்கிறார்கள், ஃபுலானுன் ஷஹீத், ஃபுலானுன் ஷஹீத். சுப்ஹானல்லாஹ், ஷஹீதான மனிதன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரஅய்துஹு ஃபின்னார், நரகத்தில் அவரை நான் கண்டேன். பொதுமக்களுக்கு சொந்தமான சொத்தை அவர் சாப்பிட்டார், எல்லாருக்கும் சொந்தமானதை அவர் எடுத்தார், அதனால் அவர் நரகவாசி. கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, எனவே நாம் வக்ஃப் செய்துவிட்டு வஃபாத்தாகுவோம். அந்த வக்ஃபுடைய சொத்துகளையும் நாம் பாதுகாப்போம். நம் ஹயாத்தோடு இருக்கும் போது வக்ஃபுடைய சொத்துகள் அது அல்லாஹுக்கு சொந்தமானது. அல்லாஹுக்கு சொந்தமான காணி பூமிகளை நாம் பாதுகாப்பதோடு நாமும் மஸ்ஜிதுக்காக, மதரசாவுக்காக, பொது சேவைகளுக்காக, ஏழை எளியோருக்காக வக்ஃப் செய்துவிட்டு வஃபாத்தாகுவோம். பொது கிணறுகளை தேடி, பொது கிணறுகள் அதாவது தண்ணீருடைய ஏற்பாட்டை மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்போம். மக்களுக்கு எது தேவையாக இருக்கிறதோ அதை நாம் இனம் கண்டு அதை நாம் செய்து கொடுப்போம். பாடசாலைகள் கட்டுவதோ, மதரசாக்கள் மஸ்ஜிதுகள் கட்டுவதோ, மையவாடிகளுக்காக இடம் ஒதுக்குவதோ, மையவாடிகளை சீரமைப்பதோ, இப்படி நிரந்தரமாக இருக்கும் விதமாக ஏதாவது ஒன்று செய்துவிட்டு வஃபாத்தாகுவோம். என்னுடைய மௌத்துக்கு பின்னரும் நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும். ரப்பல் ஆலமீன் நல்ல விடயங்கள் செய்யக்கூடிய நல்லடியார்களாக நம் அனைவர்களையும் ஆக்கிடுவானாக.